எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பற்றின வீடியோஸ், அப்புறம் பைக் நிறைய சம்மந்தமான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுவோம். முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே கிளம்புறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம காஞ்சிபுரம் தான் கிளம்பிக்கிறோம். என்னென்ன திடீர்னு காஞ்சிபுரம்னு கேட்பீங்க. ஓகே, நம்ம லாகில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே டிவிஎஸ், நம்ம இப்போ கிளம்பிட்டு அப்படியே லாக் கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுலேருந்து மேப் போட்டுக்கலாம். டிவிஎஸ் நம்ம கிளம்பிட்டோம், மேப் போட்டுக்கலாம். மேப் போட்டு அப்படியே பெட்ரோலை போயிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே, எவ்வளோ தெரியல. ஓகே டிவிஎஸ், நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். சரி, அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு பெட்ரோல் போடணும். மெயினாக பெட்ரோல் சுத்தமாக கிடையாது. மெயின் ரோட்டில் போயிட்டு அப்படியே பெட்ரோல் போட்டு நம்ம லாக் அப்படியே கண்டினியூ. காஞ்சிபுரத்துக்கு பார்த்தீங்கன்னா 62 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. பட் இங்கேருந்து மெயின் ரோடு போகணும். மெயின் ரோடு போயிட்டதுக்கப்புறமா தான் காட்டும். ஓகே டிவிஎஸ், திடீர்னு என்ன காஞ்சிபுரம் அப்படின்னு கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே ஒரு ரைடு தான். அப்படியே காஞ்சிபுரம் போயிட்டு என்னுடைய டிவிஎஃப் ஆகிய உங்களுக்கெல்லாம் அப்படியே கோவிலை காமிச்சு திரும்பி அப்படியே அங்கேருந்து கிளம்புவோம். என்ன திடீர்னு தமிழ்லாம் வருது, ரொம்ப தூய்மையான தமிழ்லாம். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வாய் உளருது. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபஸ்ட்டு மோட்டோ விலாகிங் தான். அப்படியே போக போக அப்படியே பழகிறோம்ல. அப்படியே ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தால், இந்த மாதிரி எதனா கொஞ்சம் இருந்தால் சம்திங், இந்த வண்டி எடுத்துகிட்டு எங்கன்னா நானே ட்ரைவ் கிளம்பிடுவேன். இன்றைக்கி அப்படியே நம்ம சும்மா போன ட்ரைவ் தான் இது. இங்கே காஞ்சிபுரம் இன்னும் ஃபுல்லாக ரோடு பிளாக் பண்ணி வச்சுருக்கானுங்க எல்லா சைடுமே. போகிறதுக்கே இதுவாக இருந்தது. சரி, அங்கே போயிட்டு பார்ப்போம். முன்னாடியும் பிளாக் பண்ணியிருக்கு. அங்கே 58 கிலோமீட்டர்ஸ் ஆகுது. ஓகே டிவிஎஸ், நம்ம அந்த அண்ணன்கிட்ட வழி கேட்டோம். பட் ஆனால் அண்ணன் இந்த சைடு வழி இல்லைப்பா, நீ மெயின் ரோடு போயிடு அப்படின்ட்டாரு. சரி, டக்குன்னு நம்ம அப்படின்ட்டு மெயின் ரோடு வந்துட்டோம். மெயின் ரோடு வந்துட்டு இங்கே நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டுக்கலாம். டிவிஎஃப் பெட்ரோலை போட்டு அதுக்கப்புறமா நம்ம லாக் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே டிவிஎஃப், பெட்ரோல் போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஒரே ஸ்ட்ரெயிட்டு தான், அப்படியே பயங்கரமாக பறக்க வேண்டியதாக ரோட்டில். பட் ஆனால் சிட்டி உள்ள ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் போக வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம ஹைவே போவோம். பட் மேப் போட்டோம். மேப்பில் பார்த்திங்கன்னா ஹைவே வந்து எனக்கு வேறு சைடு காட்டுச்சு. பட் இது வந்து நான் ஃபஸ்ட்டு தடவை போகிறதுனால எனக்கு ரூட் தெரியாது சம்திங். பட் நான் போன மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருந்தது. பட் ஆனால் அது வேறு ரூட்டு. ஆனால் இப்போ நம்ம போகிறது தான் வேறு ரூட்டு. மேப் அப்படி தான் சொல்கிறாங்க, கூகுள் சார் அப்படி தான் சொல்லியிருக்காரு. பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் சொன்னது தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இப்போது ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதை கண்டிப்பாக வந்து நமக்காக இது தோணும்ல, என்னடா இது இன்றைக்கி இந்த விஷயம் பண்ண போகிறோம், பண்ணலான்னு நினச்சிட்ருக்கோம். பட் ஆனால் நம்மளால் பண்ண முடியல. இன்னொரு நாள் சரி அதை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுருவோம். ஓகேங்களா? ஆனால் அந்த நாளுக்கும் பண்ண முடியாது. எல்லாராலுமே முடியணும். கண்டிப்பாக உங்களாலே முடியும், என்னால் முடியும், மற்றவங்களால முடியும், எல்லாராலையும் பண்ண முடியும். பட் அதுக்கான அந்த எஃபெக்ட்டு நம்ம எடுக்கணும் கண்டிப்பாக. இப்போ நம்ம வந்து இந்த விஷயத்தை இப்போ செய்ய போகிறோம், கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ பெரிய ஆளாக வருவேன் அப்படின்னு நம்ம வாயில் சொன்னால் மட்டும் பத்தாதுல்ல. அதுக்கான கஷ்டத்தை நம்ம படணும். கண்டிப்பாக கஷ்டப்பட்டால் ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக ஒரு இடத்துல நிற்போம். பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நிறைய இருக்கும். நம்ம இது பண்ணுவோம், நம்ம இது பண்ணலாம், இது பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். நினச்சதும் இல்லாமல் பட் அப்புறம் அந்த விஷயத்தை நம்ம வந்து பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா அதுக்கான வேல்யூ நம்மளுக்கு தெரியாத மாதிரியே இருக்கும். என்ன இது நம்ம வந்து ஆசைப்பட்டதை பண்ணுறோம், பட் ஆனால் அதுக்கான வேல்யூ இது. அப்படியே பேசிகிட்டே இருக்கலாம். எங்கேயா போனோம் தம்பி? ஓகே, ஏறு போகலாம், ஏறு. இல்லைங்க, தம்பி வந்து படப்பை போகணுன்னு சொன்னான். அப்படியே படப்பை எனக்கு தெரியாதுப்பா, நீ வேற வந்தோடனே சொல்லு கிட்ட வந்தேன் அப்படின்னு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த ரூட் அப்படின்னேன். சரி நான் சொல்கிறேன் அப்படின்னா அப்படியே நம்ம கிளம்பிட்டோங்க வண்டி எடுத்துகிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 48 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது காஞ்சிபுரத்துக்கு. இப்படியே இந்த ஹைவேலே போகுமா எப்படின்னு தெரியல. டைம் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 9:57. எங்கே சாமி இறங்கணுமா? ஓகே எங்க இங்கே தானா? ஓகே. ஓ, முன்னாடியா? சரி, ஓகேங்க. தம்பி அப்படியே இறங்கிடுறான். தம்பியை இறக்கி விட்டுட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே சாமி, ஓகே, பார்த்து போ. ஓகே, வரேன். ஓகேங்க, அப்படியே நம்ம கிளம்புவோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டர்ஸ் இருக்குது.
டிவிஎஃப் இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10:10 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வேறு ஒரு ஹைவே வரும், அது பார்த்திங்கன்னா வேறு லெவலு டிவிஎஃப். ஆனால் செம்மையாக இருந்ததுங்க. ஆனால் என்ன வெயில் தான் ரொம்ப செம்ம வெயிலுங்க. ஆனால் எப்படியோ ஒரே அனல் காற்று அடிக்குதுங்க பயங்கரமாக. வெளியே ஓட்டிகிட்டு போயிட்டோம். ஆனால் ஓகே டிவிஎஃப் இது வந்து இதோட பார்ட் 2 வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டில் லாக் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ட் 2 உங்களுக்கு வந்துடும்.